ஆமா, இது என்ன சன்னதி இது? ஐயா, இது தட்சிணாமூர்த்தி சன்னதி. தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு பின்னால அங்கதான் நிக்க. சரி சரி, வாங்க வாங்க, வந்திருக்க. என்னையா அவரு? இல்ல என்ன ஆச்சுல உனக்கு? எதுக்கு அப்படியே சவுத்துல தலையை விட்டுக்கிட்டு நிக்க? நீங்க கொஞ்சம் பேசாம இருப்பா. அக்கா கை மாமா பாத்தியலாக்கா? சரியா, என்ன சொல்லுதா இவன்? ஐயா பதில சொல்ல மாட்டேங்கிறாரு. திரும்பல. சம்மந்தி வணக்கம். வாங்க 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 நாச்சி, வாங்க. சம்மந்தி, நல்லா இருக்கேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. சாமி முன்னாடி கோயில்ல நல்லா இருக்கு. அண்ணாச்சி, உங்க மவனுக்கு என்ன குணம், என்ன பணிவு. மவனை நல்லா தான் வளர்த்துருக்கீங்க சம்மந்தி. சம்மந்தி, மாப்பிள்ளைக்கு என்னாச்சு? எதுக்காக செவுத்த பட்டிக்கிட்டு இருக்காரு? அதைத்தான் நானும் அது ஒண்ணில சம்மந்தி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. தட்சிணாமூர்த்தி சத்தியான தெய்வம் இல்லையா? அத அவன் மனசுக்குள்ள நினைச்சது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்படியா? அதுக்கு சன்னதி முன்னாடியில போய் வேண்டிக்கணும். இப்படி எதுக்கு பின்னாடி முட்டிக்கிட்டு நிக்கிறாரு? ஆமால, அது தெரியாதா உங்களுக்கு? தட்சிணாமூர்த்திக்கு மட்டும் பின்னால நின்னு நல்லா முட்டிக்கிட்டு வேணா தான் பலிக்கும். ஐயா, அது தட்சிணாமூர்த்தியே முன்னாடி இருந்துதான் வேண்டணும். அதுதான் முறை. கிழிஞ்சுது. இல்ல, நான் உன்னை கேட்டேன்னா இந்த சவுந்தர பாண்டி சொல்லுதான், பின்னால நின்னு முட்டிக்கிட்டே இருந்தா தான் பலிக்கும். சரிங்க. ஏன் முறை? ஆத்தி, இம்புட்டு நாள் எனக்கு தெரியாம போச்சே. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏப்பல செல்வம், அம்மா, நீயும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு முட்டிக்கிட்டு வேண்டிக்கோல. சரிமா. சரி, முட்டிக்கங்க. வாங்க மாமா. வாங்க மாப்பிள்ள. வாங்க அத்தை. வாங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள போதும், சாமிக்கு கேட்டிருக்கோம். நல்லா வேண்டிக்கணும்ல, அதான். இருங்க, நான் வரேன். போதுங்க, கொஞ்சம் கிட்ட வாரம். நீ தான் எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும். வாரம் மாப்பிள்ள. சம்மந்தி, என்ன இங்க வந்து நிக்கிறிய? ஆமா, நம்ம சம்பந்தம் பண்ண போறது வீட்டுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன? இல்ல, வீட்டுக்கு தெரியாது, தெரியவும் கூடாது, தெரிய வேண்டாம். கல்யாண மேடையில செலவலாயிடும்ல. அவளுக்கு தாலி கட்ட போற கடைசி நிமிஷம் வரைக்கும் யாருக்கும் தெரியக்கூடாது. ஓ, அதனாலதான் உங்க வீட்டுல அங்கேயே விட்டுட்டு நீங்க தனியா வந்திருக்கீங்களோ? ஆமா, புரியுது சம்பந்தி. உண்மையிலேயே நீங்க பயங்கரமான ஆள் தான். வீட்டாளுக்கு தெரியக்கூடாதுன்னு அவங்கள கலந்துக்காமையே வச்சிருக்கீங்க. பெரிய விஷயம் சம்பந்தி. இந்த பாருங்க, மறுபடியும் சொல்லுதேன், நல்லா கேட்டுக்கீங்க. எங்க வீட்டுல யாருக்கு இது தெரியக்கூடாது. என்ன? ஆமா சம்பந்தி, தெரியக்கூடாது. நல்லா இருக்கு. இந்தாட்டி எடுத்துக்கொண்டேன். அண்ணே, என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லுதுன்னே. எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ எதையும் யோசிக்காதண்ணே. உன் வார்த்தை பலிக்கிட்டாத்தா. எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். பாத்தியாத்த, முருகனே உத்தரவு கொடுத்துட்டேன். சாரு, என் அம்மா சூடாமணி இடத்துல நின்னு நீ தான் இதை நல்லபடியா நடத்தி கொடுக்கன. உன் பேச்சை கேட்டுதான் நாங்க இம்புட்டு தூரம் வந்திருக்கோம். கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பேசுறது கொள்றது எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் பேச வேணாம், சரியா? நீயே பேசத்தா, ரத்னா உன் பொண்ணு இல்ல. நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் ரத்னா என் பொண்ணுதாலே.
அப்போ நானு? நீங்க 2 பேருமே என்னோட தங்க குட்டிங்க தான். அத்தா, அவங்க வந்துட்டாங்க. அப்பா வந்திருக்காங்க, வாங்க போலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க வணக்கம் சம்பந்தி. வாங்க. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு தான் காத்துட்டு இருந்தேன். வணக்கம். ரொம்ப முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் உங்களை கோவிலுக்கு வர சொன்னது. என்ன விஷயம்னு ஏற்கனவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் கல்யாணத்தை பத்தி தானே? இங்க பாருங்கம்மா, சொல்ல போனா எனக்கும் இவளுக்கும் இது பிடிக்காத கல்யாணம் தான். ஆனாலும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் எல்லாமே நாங்க சம்மதிச்சு தானே நடந்துச்சு. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இவன் ஒரு நிலையிலேயே இல்ல. வேற பொண்ண பாப்போன்னு 1000 தடவை சொன்னாலும் கேக்குதானா? ரத்னாவை கட்டி வையே, இல்லனா எனக்கு கல்யாணமே வேணான்னு ஒத்த கால்ல நிக்கான். பாத்தீங்களா எங்க ரத்னாவுக்கு என்ன குறைச்சல்? தொடச்சு வச்ச குத்து விளக்கு மாதிரி இருக்குதா? அப்படியே காந்திமதி அத்தை இறங்கி வந்த மாதிரி இருக்கா. என் வீட்டுக்கு வந்தா உள்ளங்கையில தாங்கி வச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நானே இவ என் வீட்டுக்கு வர வேணாம்னு நினைக்கிறேன். என்ன செய்ய? அப்படி ஒரு புள்ளைய பெத்துட்டனே. அதான் எனக்கு கொடுத்து வைக்கல, உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கல. பாத்தீங்களா எம்புட்டு பிரிய வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுகளை பிரிச்சு வச்சு பெரியவங்க நாம வேடிக்கை பார்க்கணுமா? அது பாவம் இல்லையா? 2 பேருமே வாத்தியாரு, ஏதோ அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. ஒன்னா இருந்து பொழைச்சிட்டு போட்டுமே. பிரிச்சு வச்சு நம்ம என்னத்தை சாதிக்க போறோம் சொல்லுங்க? என் மவட்ட கேட்டா ஒத்துக்க மாட்டாதான். அதனால இந்த கல்யாணம் நின்னு போயிடக்கூடாது. அவ விரும்புற மாதிரியே அந்த டாக்டர் மாப்பிள்ளையோட தான் கல்யாணம்னு அவளை நம்ப வச்சு எல்லா ஏற்பாடையும் செஞ்சு வைக்க போறோம். பத்திரிக்கை அடிச்சு ஊரெல்லாம் கூப்பிட்டு மண்டபம்லாம் பேசி எல்லாமே அந்த மாப்பிள்ளை கூட தானே நம்ம நம்ப வைக்க போறோம். அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் நம்ப வச்சு மண்டபம் வரைக்கும் நம்ம வரவழைக்க போறோம். ஏங்க என்ன இது? இப்படி செஞ்சா யாமம் கல்யாணம் எப்படி நடக்கும்? பொறுமையா கேளும். மண்டபத்துக்கு வந்து மணவரையில உட்கார்ற வரைக்கும் என் பொண்ணு அந்த டாக்டர் தான் மாப்பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா கடைசியில தாலி கட்ட போகுது இந்த மாப்பிள்ளை தான். மவன் செல்வான். அத்த, இங்கனக்குள்ள ஒரு வார்த்தை பேசிக்குவா. பொறுமையா பேசுனா எவ்வளவு வேணா பேசலாமியா? நீ பேசு. முதல்ல வெங்கடேஷ் கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். அன்னைக்கு நிச்சயம் முடிஞ்ச மறுநாள் வீட்டுக்கு வந்து பேச வந்தாரு. அப்ப நான் கோவத்துல நல்லா ஏசி விட்டேன். என்ன இருந்தாலும் என் அம்மைய பத்தி தப்பா பேசினா கோவம் வரதானே செய்யும்.
பரவாயில்லைங்க, நாங்களும் தானே முன்ன பின்ன பேசிட்டோம், எங்களே மன்னிச்சிடுங்க. என் அம்மையை நீங்க பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனா சத்தியமா சொல்லுதேன், உள்ள இருக்க என் அப்ப முருகஞ்சாச்சியா சொல்லுதேன், என் அம்மை தப்பானவளா இருக்க முடியாது. அவளை தொட்டு தாலி கட்டி பிள்ளைகளை பெற்று 11 வருஷம் கூட வாழ்ந்தவன் நான். அவ எங்க வீட்டு சாமியா, எங்க குலதெய்வம், மகாலட்சுமியாவ. அவ ரொம்ப நல்லவ. அவ எங்க போனா என்ன ஆனா எதுவுமே தெரியலையே. அது தெரியாம இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அவளை தப்பா பேசிட்டு இருக்காங்க. அவ 100க்கு 100 பத்திரமாத்து தங்கையா, எனக்கு தெரியும். இவங்க பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டு என் நெஞ்சே வெடிக்குதுயா. அண்ணே, நான் கூட தான் ஏன் மதனி நல்லவன் நம்புதேன். இதை எங்க வேணாலும் வந்து சொல்லுவேன். சரி, போனதெல்லாம் போகட்டும். இத பாருங்க, யாரோ ஒருத்தர் வந்து சொல்ல, அவங்களுக்கு நீங்க பதில் பேச, நிச்சயத்துல என்னென்னமோலாம் நடந்துருச்சு. இனிமேலாச்சும் நாம பொறுப்போடு பேசுவோமா? சின்னஞ்சிருசுங்க, ஒண்ணு மேல ஒண்ணு பெருசா ஆசை வச்சிருக்குங்க. இனிமேலாச்சும் அதுகளை சேர்த்து வைப்போங்க. இதுகளை பிரிச்ச அந்த பாவம் நம்மள சும்மா விடுமா சொல்லுங்க? அது எப்படி மாமா? அந்த டாக்டர் மாப்பிள்ள அவங்களோட அப்பா அம்மா 50 பேரும் வந்திருப்பாங்களே, மணமேடை வரைக்கும் வந்துட்டு தாலி கட்டாம விட்டுருவாங்களா? என்னதான் இருந்தாலும் அவங்க மகனை வச்சுக்கிட்டு என்ன தாலி கட்ட விட்டுருவாங்களா? இல்லை நம்ம பரணி தான் விட்டுருமா? மாப்பிள்ள, அங்கதான் மாமாவோட புத்திசாலித்தனத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க கல்யாணம் நடத்துறது என்னவோ என் மகளை நம்ப வைக்கிற வரைக்கும் ஓகே தான். ஆனா மண்டபத்துக்கு டாக்டர் வருவான்னு நான் சொன்னேன்னா புரியலையே சம்பந்தி. அதப்படி கல்யாணம்னா மாப்பிள்ள வராமலா? வழக்கமான கல்யாணம் தான் வருவான். ஆனா இந்த கல்யாணத்துக்கு நான் அவனை வரவிட மாட்டேன். அந்த வேலை என்னோடது. இதை கூட செய்ய முடியலன்னா புறவை போல்ஸா இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இது பெரிய பிளானால இருக்கு. பெரிய பிளான் மட்டும் இல்ல, இது ஒரே ஒரு திட்டம் மட்டும்தான் இருக்கு. இது நடந்தா மட்டும்தான் ஏமவ உங்க வீட்டுக்கு மருமகளா வர முடியும். என்ன சொல்லுதீங்க? என்ன ரோசிக்குதீங்களோ? இந்த பாருங்க, நீங்க பையனை பெற்றவங்க, பத்திரிகை அடிக்காம உங்க சொந்த பந்தத்தை அழைக்காம உங்க பையனோட கல்யாணத்தை திடீர்னு நடத்துறது கஷ்டமா தான் இருக்கும். ஒன்னும் வருத்தப்படாதீங்க. அடுத்த அந்த கல்யாண மண்டபத்தை விட நல்ல பெரிய மண்டபமா பிடிச்சி ஊரை அழைச்சி என்ன நல்ல தடபுடலா ரிசப்ஷன் நடத்திடுவோம். அதுக்கு நான் கேரண்டி. எல்லாம் சரிதான்னாச்சு. ஆனா எங்க சொந்த பந்தமெல்லாம் அவங்களுக்கு இது தெரியவே கூடாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் இது எதேச்சியா நடந்த மாதிரி இருக்கட்டும். என்ன குறை இருந்தாலும் அதை அடுத்து ரிசப்ஷன்ல சரி கட்டிடலாம். சமந்தி, பொண்ணு மாப்பிள்ளையா ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து இறக்குறோம் மண்டபத்துல. ஆனையில ஊர்வலமா அழைச்சிட்டு வர்றோம். ஊரே வியந்து இந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இதுவரைக்கும் நடந்ததே இல்ல, இனிமேலும் நடக்காது என்ன அப்படின்னு இவங்க எல்லாரும் நம்ப வைக்கிற மாதிரி செஞ்சு போடுவோம். அப்பா, மாமா சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா.
இந்த பாருங்க, எனக்கு பரணி தான் பொண்டாட்டியாக வரணும். அதுக்கு மாமா சொல்கிறது தான் ஒரே வழினா அதை தாராளமாக செய்யலாம். இந்த பாருங்க, பரணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கல்யாணமே வேணாம். என்ன இப்படி சொல்றான்? இதை விட என்ன வேணும் சொல்லுங்க. அதான் கட்டிக்கிட்டுதேன்னு மாப்பிள்ளையே சொல்லிவிட்டாரலாம். முடிவு உங்க கையில தான் இருக்கு. ஆனா ஒண்ணு, என் தங்கச்சிக்கே பிடிச்சிருந்தாலும் உங்க சம்மதம் இல்லாம இவங்களுடைய கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க மாட்டேன். இதைத்தான் அன்னைக்கு வெங்கடேஷ்கிட்டையும் சொல்லி அனுப்பினேன். என் தங்கச்சிக்கு அம்மா இல்ல, மாமியார் இருந்தோம் இல்லைன்னு ஆயிடக்கூடாதுல்ல. ஒண்ணுமே பதில் சொல்லலையே நீங்க. ஒண்ணு வேணும்னு சொல்லுங்க, இல்ல வேணான்னு ஏதாச்சும் சொல்லலாம்ல. ஏங்க ஒரு நிமிஷம் வாங்க. அத்த, நான் பேசுனதுல எதுனா தப்பு இருக்கா? இல்லல்ல, என் மனசுல எதுவும் சரின்னு பட்டுதோ அதுதானே சொன்னேன். தப்பே இல்லல்ல. நீ ஒரு பொறுப்பான அண்ணனா, என் மதனி சூடாமணியோட மௌனா, என்ன பேசணுமோ அதைத்தான் நீ பேசின. அவங்க முடிவை சொல்லட்டும். இதுக்கு மேல என்னத்த பேச முடியும்? ஒன்னே ஒண்ணு செய்யலாம். என் தங்கச்சி அவ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்காக அவங்க திரும்பி வந்தோடனே அவங்க காலில் வேணா விழுந்து கேட்க, அது போதுமா? நீ காலில் விழுந்து என் கல்யாணம் நடக்க வேண்டாம்ல. எங்க அண்ணன் ஊருக்கு எப்படியோ எங்களுக்கு நீதான மகராசா. நீ எனக்காக யார் காலையும் விழ வேண்டிய அவசியமும் இல்ல. அப்படி ஒரு கல்யாணம் எனக்கு தேவையும் இல்ல. அப்பனே முருகா, அம்புட்டி நீ பார்த்துட்டு தானே இருக்க. இது எல்லாம் உன் புள்ள உன் கோயிலுக்கு தேடி வந்து நல்லபடியா நடத்தி கொடுப்பான்னு வேண்டி வந்திருக்க. தயவு செஞ்சு தங்கச்சி மனசை நோகடிச்சிடாத. அண்ணே, அவங்க வராக. பூ வாங்க மறந்துட்டோம், அதுக்கு தான் போனோம். இந்தாட்டி ரத்னா, இங்க வா. போல திரும்பி நிலட்டி. பூ வைக்க வேண்டாமா? வா. இந்த அரட்டி நீதான் என் மருமகன்னு உறுதி செஞ்சு முருக முன்னாடி உனக்கு பூ வச்சு விட்டுருக்கேன். இனிமே என்னைக்கா இருந்தாலும் நீதான் என் மருமவ. என்னங்க நல்லா இருக்கும், நல்லா நல்லா இருக்கும். எந்திரி. உங்க வீட்டு பெரியவங்க கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஏலே ஏலே, முதல்ல அப்பா காலில் விழல, பரவ அத்தை. நீ என் காலில் விழுதோ இல்லையோ, முருகன் காலில் விழு. அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. தீர்க்காயுசா இருமா. நல்லா இரு. அத்தைகிட்ட போய் ஆசீர்வாதம் வைக்க. நல்லா ரெடி, நல்லா இரு.
இல்லே உனக்கு சந்தோஷம்ல? ரத்னா, மாப்பிள்ளை கூட சேர்ந்து நில்ல, ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். வா வாங்குறல்ல, வா நில்லு. அப்பா, நாங்க 2 பேருமா போய் சாமி கும்பிட்டு வரவா? போயிட்டு வரட்டுங்க. நல்லது நடந்திருக்கு. பெத்தவங்க நாம ஆசீர்வாதம் பண்ணிட்டோம். சாமி கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரட்டுமே. ப்ளீஸ் பா. நீ போல புள்ளைய பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. சரிம்மா. போமா.